வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் பணிகள் குறித்து திமுகவினர் களத்தில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக துணை முதலமைச்சரும் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் தற்போது ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டம் சென்னை அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கில் நடைபெறுகிறது. குறிப்பாக அமைச்சர்கள் KN நேரு, நாசர் உள்பட அமைச்சர்களும் அதேபோன்று நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக பொருளாளர் DA பாலு உள்ளிட்டவரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரை நிர்வாகிகளுக்கு பல்வேறு விதமான அறிவித்தல்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதிலும் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை சென்னை, தாம்பரம், ஆவடி மாநகராட்சிகள், பூந்தமல்லி நகராட்சிக்கு உட்பட்ட மாவட்ட செயலாளர்கள், மேயர்கள், துணை மேயர்கள், கவுன்சிலர்கள், நகர பகுதி வட்ட செயலாளர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக தமிழக அரசை பொறுத்தவரை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. அரசு சார்பாக பல பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் கட்சி சார்பாகவும் நிர்வாகிகள் உரிய பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக அரசு செய்திருக்கக்கூடிய பணிகளுக்கு உறுதுணையாக இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து இந்த 3 நாட்களாக பல்வேறு இடங்களுக்கு சென்று ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். அதிலும் குறிப்பாக சென்னை மாநகராட்சியினுடைய கட்டுப்பாட்டு அறைக்கு சென்று எங்கெங்கெல்லாம் என்ன மாதிரி உதவிகள் தேவைப்படுகிறது என்பதை கேட்டறிவதோடு களத்திற்கும் நேரடியாக சென்று மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், அதுவும் குறிப்பாக மழைநீரை அகற்றுவதற்கான ஏற்பாடுகள், மேலும் மழைநீர் அதிக அளவில் சூழ்ந்தால் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, தங்குவதற்கான சமூகநலக்கூடங்கள் மற்றும் அதற்கான இயந்திரங்கள், ராட்சச பம்புகள் உள்ளிட்ட இந்த வடகிழக்கு பருவமழைக்கு செய்யப்பட்டிருக்க அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் தற்போது கட்சி திமுகவின் சார்பாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்பது குறித்து அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதியும் துணை முதலமைச்சர் மேற்கொண்டு வரக்கூடிய இந்த ஆய்வுப் பணிகளை போன்று மற்ற நிர்வாகிகளும் உறுதுணையாக பணியாற்ற வேண்டும். தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தாழ்வான பகுதியில் மக்கள் சிக்கிக் கொண்டால் அவர்களை போட்டுகள் மூலமாக உடனடியாக கொண்டு வந்து அதற்கான சமூக நலக்கூடங்கள் வைத்து உணவுகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து அமைச்சர் KN நேரு பேசிக் கொண்டிருக்கிறார். இதன் பின்பாக தலைமை ஏற்கக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நிர்வாகிகளுக்கு பல்வேறு விதமான அறிவுறுத்தல்களை வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக அறிவுறுத்த இருக்கிறார்.